இது வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கே தெரியுது. லைக் 1.5 months கிட்ட ஆச்சு. இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வந்துடும். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஜஸ்ட் ஒரு நார்மல் வீட்டில் இருக்கும்போது என்ன நான் அப்படிங்கிற ஒரு நார்மலான vlog தான். இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, ஒரு வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு சாயந்தரம் இல்லைன்னா நான் கண்டிப்பாக இன்னைக்கு போஸ்ட் பண்ணிடுவேன். இன்னைக்குனா அதனால வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணிடுவேன். இப்போ வந்துட்டு இன்னொரு ஒரு பெரிய வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து ஷார்ட்ஸ் தான் வரும். அப்புறம் இது வந்து நிறைய வீடியோஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. அதை நான் கரெக்டான ஒரு இன்ட்ரோ உங்களுக்கு கொடுத்துருக்கவே மாட்டேன். ஸோ இது வந்துட்டு நிறைய பேர் என்னோட சிப்ளிங் நினச்சிட்டு இருக்கீங்க. இவங்க வந்து என்னோட சிப்ளிங்லாம் கிடையாது. இவங்க வந்துட்டு எப்படின்னா, இன்னொரு அக்கா வருவாங்க, அது வந்து என்னோட கசினோட மாடி வீட்டு பொண்ணு. இது எப்படி நாங்கள் ஃப்ரெண்ட் ஆனோம் அப்படின்னா, லாக்டவுன் டைமில் 9th 10th அப்போ லாக்டவுன் டைமில் வீட்டில் இருக்கும்போது இந்த தாயெல்லாம் விளையாண்டுருந்தோம்ல, அப்போ வந்துட்டு விளையாடுறதுக்காக நான் ஆள் பத்துறது சொல்லிட்டு நான் அங்கேருந்து இங்கே வந்து இவங்க விளையாண்டுருந்தாங்க. நான் விளையாடும்போது சரி நானும் விளையாட வரேன்னு சொல்லிட்டு நான் ஆள் பத்துறது எனக்கு சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ இருந்து நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அப்போ தான் எங்கள் 2 பேருக்கு பழக்கம் ஆச்சு. இப்போ வந்துட்டு இப்போ வரைக்கும் எங்களோட இருந்துட்டு நாங்கள் வந்துட்டு இங்கே இருக்கிற என்னோட சரௌண்டிங்ஸில் இருக்கிறது வந்து இவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். வீட்டுக்கு வந்தால் இவங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்கள் பேர் திவ்யா. நான் பேரே சொல்லாமல் எவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கேன். உங்கள் பேர் திவ்யா. நான் தெரிய மாட்டேன்னு நினைக்கிறேன். தெரிய மாட்டேங்க. மூஞ்சியை காட்டிடுமா? வந்துட்டு இப்போதான் சாப்பிட்றதுக்கு ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஆர்டர் பண்ணலாம், என்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணிட்டு பேசுகிறேன். காய்ஸ், இப்போ வந்துட்டு ஈவினிங் ஒரு 6:30 7 o'clock இருக்கும். ரொம்ப மெதுவாக போகணும். ஆஃப்டர்நூன் வந்துட்டு ஒரு 12:45 1 மணிக்கெலாம் நான் வீட்டுக்கு போயிட்டேன். அம்மா வந்துட்டு ஃபோன் பண்ணி சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என் வீட்டில் வீடியோ எடுக்கிற அளவுக்கு ஒன்றும் நடக்கலை. அதனால் நான் வீடியோ எதுவும் எடுக்கலை. வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு சரி கிளைமேட் நல்லாயிருக்கு, எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு சரி எங்கேயாவது வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து வந்திருந்தோம். சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ஒரு 2 மட்டும் ஆர்டர் பண்ணி கொஞ்சமாக ஏதாவது சூடாக சாப்பிட்டு போகலாம் கிளைமேட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருக்குது. அது வீட்டுக்கு போய் உட்காந்து இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ணோம். ஏன்னா நீங்கள் பிஸியாக இருப்பீங்க, வெளியே போயிருக்கீங்க. அது இப்போ சொல்லுவேன். எனக்கு டக்குன்னு ஞாபகம் வச்சு இந்த வீடியோ போட்டால் அவங்க கண்டிப்பாக கேட்பாங்கன்றதுக்காக தான் சொல்கிறேன். அக்கா மன்னிச்சிருங்க, நீங்கள் வேலையாக இருந்தீங்க, அதனால தான் உங்களை கூப்பிட்டு நம்மளை விட்டுட்டு நல்லா திண்டுக்கலாங்கன்னு சொல்லி நீங்கள் சுற்றுறீங்க. எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்ல, ஒரே விருந்து தான் வீட்டில். ஸோ எங்களை தங்கச்சிங்களை மன்னிச்சு விட்டுருங்க. மன்னிச்சுலாம் விடக்கூடாது, மன்னிக்கலாம் கூடாது. அவங்க மட்டும் என்ன நம்மளை கூப்பிட்டா சுற்றுறாங்க இல்லை அதனால நானும் விட்டுட்டு சுற்றுறேன். எனக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க. அவங்க ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க, நான் ரிவெஞ்ச் எடுக்கல, அவங்க ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. நான் வந்துட்டு ஏதாவது சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் அப்படியே சும்மா ரவுண்ட் மாதிரி போயிட்டு வீட்டுக்கு போகலாம். இன்னும் கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருக்குது. இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டேன், காப்பிரைட்ஸ் இருந்துச்சு. அது வேறு என்னென்னு பார்க்கணும். வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு கொஞ்சம் ஒரு வீடியோஸ் இருக்குது, அது வந்து பார்க்கணும் என்னென்னு. சரி ஆர்டர் பண்ணலாமா?
ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேலஞ்ச் எடுத்துருக்கோம். என்னென்னா எனக்கு வந்துட்டு எப்படியும் நான் காலேஜ் ஸ்டார்ட் ஆக வந்துட்டு ஒரு 15 days to 30 days ஆகணும், டேட் எதுவும் சொல்ல. அதனால் நம்ம வந்துட்டு மார்னிங் 6 o'clock எழுந்திரிச்சு டெய்லி வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் வந்து டயர்டெலாம் இருந்துட்டு வெயிட் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அக்காவும் இது பண்ணியிருக்கோம். டெய்லி உங்களுக்கு வந்து நாங்கள் டெய்லி day 1 day 2 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸ் நான் போடுறேன். ஆனால் இது வந்து ஒரு 10 days மட்டும் தான் கண்டினியூ ஆகும், அதுக்கு மேலே கண்டினியூ ஆகும். இப்படி தான் டிமோட் பண்ணுவியாமா நீ? டிமோட்டிவேட் பண்ண பார்க்காம சரி, நம்ம வீடியோ எடுத்தோம்னா நம்ம பண்ணிடலாம். ஸோ நாங்கள் வந்துட்டு எப்போ வெயிட் குறையிறோமா இல்லையா, என்னென்ன டயட் பிளான்ஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெய்லி வீடியோ போடுறோம். கண்டினியூவாக பண்ணணும். இதுதான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். எந்திரிக்கணும். ஆமாம், ஒரு விஷயம் 6 மணிக்கு 5:30க்கு எந்திரிச்சா 6 o'clock போயிட்டு ஒரு 7:30 வரைக்கும் நடந்துட்டோம். நாங்கள் வந்து day 1 day 2 அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி போகிறோம். டயட் பிளான்னா டயட்டில் சாப்பிடுவீங்களான்னு கேட்டால் கிடையாது. என்ன வெளியே வந்து சாப்பிட மாட்டோம், வெளியே வந்து சாப்பிடாம ஹோம் ஃபுட் மட்டும். வெளியே வந்து சாப்பிட மாட்டோம், வாங்கிட்டு போய் வீட்டில் காசு. ஸோ நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அக்காவோட அத்தை வந்துட்டு ஒரு சின்ன ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, அது போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. சாப்பிட்டுட்டோம், சாப்பிட்ற ஃபுட்டேஜ் வீடியோ எடுக்க மறந்துட்டோம், சாப்பிட்ற ஆசையில். ஸோ அதனால் அதை ஆட் பண்ண முடியாது. இன்னும் ஒரு குட்டி வேலை இருக்குது, அதை முடிச்சு வீட்டுக்கு போயிடலாம்.